கை தவறி விழுந்து பானை நெளிஞ்சு போச்சு. ஆசாரி கிட்ட சொல்லி தட்டி கொடுக்க சொல்றதானே? கேட்டேனே, தட்டி தரேன். இந்த ஒய்யம கிழவிய எனக்கு வாக்குப்பட சொல்றியான்னு கேக்குறான். என்ன சொல்லட்டும்? எடு விளக்கு மாத்த. ஒழுப்பு கூடி போச்சு. நம்ம பஞ்சவர்ணம் இல்லப்பா, பஞ்சவர்ணம். அவ செஞ்ச பானை இது. எனக்காக ஆசாசியா செஞ்சாளா, எதுக்கு வேண்டான்னு சொல்லுவானேன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா, அது ஏன் உன்ன மாதிரி நெளிச்சுக்கிட்டு நிக்குது? அடி, ஐயோ, உள்ள கரையறி அடிச்சுக்காதீங்க. குட்டியலா, அடுத்து ஒரு பொண்ணு சமைஞ்சு ரெடியா நிக்குது. அக்காளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கன்னு சாட காமிக்குது. மாமா, நீ எப்ப வந்த? நீ எதுக்கு அங்க உட்காத? முதல்ல எங்க இருந்து ஏந்திரு. ஏந்திரி, ஏந்திரின்னு சொல்றல்ல, ஏந்திரி. அடடா, ஏண்டி நான் இங்க உட்கார்ந்தேன்? நீ முதல்ல ஏந்திரு. வந்த உடனே சொன்னேன் அந்த தறிக்கிட்ட போக வேண்டான்னு. அப்படி என்ன மாமா விசேஷம் அந்த தரையில? மாப்பிள, அவளுடைய கல்யாண புடவைய அவ தான் நெய்யணுமா. அவளே டிசைன் பண்ணி ஒவ்வொரு நூலையும் அனுபவிச்சு நெஞ்சுக்கிட்டு இருக்கா. அது சரி, எப்படி இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வரப்போற கல்யாண புடவை தானே. என்னக்கா? நான் ஒண்ணு இந்த சொட்ட தலையெல்லாம் கட்டிக்க மாட்டேன். நீ கட்டி கட்டி போடி, உன் தங்கச்சியை கட்டிக்கிறேன். கூட்டிட்டு போ, அவதான் உனக்கு லாய்க்கு. ஒரு நாளைக்கு அரைப்படி புழுங்கரிசி திம்பா. பாருங்கப்பா. அட கழுதைங்களா, நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க? யார் யார் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். நீ உள்ள போய் அந்த புடவை மூட்டை இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா. சித்திர திருவிழாவுக்கு சேல்ஸ் பிடிக்கணும். ஒரு 100 புடவையாவது ரெடி பண்ணி வைங்க மாமா. இந்தாங்கப்பா. 25 உருப்படி இருக்கு. இந்தா. சரி, அப்ப நான் புறப்படுறேன் மாமா. வரேன்டி. சரி மாமா. அக்கா நான் வரேன். சாப்பிட்டு போடானா பசுக்கு நேராச்சின்னு பறக்குற. இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டு போறேன் அக்கா. வரேன்டி. போயிட்டு வா. பஞ்சவரணா, ஓய் பஞ்சவரணா, முள்ளு வெட்ட போறேன், வர நேரமாகும். குதிரை செய்ய சொன்னவங்க வந்தாங்கன்னா பணத்தை வாங்கிட்டு கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். குதிரைக்கு 300 ரூபாய். அட்டைப்பட்டிக்காரங்க ஒன்னா 3 குதிரை செய்ய கொடுத்துருக்காங்க. சரியா? ஓய், இத வந்துட்டானே. இத பார், அவங்க கிட்ட 700 ரூபாய் வாங்கிட்டு 3 குதிரை கொடுத்து அனுப்பிச்சிரு. என்ன நீ பாட்டு உங்களை துணைக்கு நீ குட்டாதாத்தா? அவங்க எல்லாம் திருவிழா குறவங்க. அப்படியே மழை வந்தா இந்த குதிரையில எடுத்து உள்ள வச்சிரு. புரிஞ்சுதா? சூளை போய் சட்டி பண்ணையெல்லாம் பாத்துக்காத்தா. வரேன்.